எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எனுமரேஷன் ஃபார்ம் என்ற கணக்கீட்டு படிவத்தில் பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், முகவரி, சட்டமன்ற தொகுதியின் பெயர், பகுதி எண், வரிசை எண் ஆகிய விவரங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும். அதில் உங்களின் பழைய போட்டோவும் இடம்பெற்றிருக்கும். கணக்கீட்டு படிவத்தில் நீங்கள் நிரப்ப வேண்டியது என்ன? பிறந்த தேதி, ஆதார் எண், செல்போன் எண், தந்தை, தாய், கணவர், மனைவி பெயர் மற்றும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் ஆகியவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் ஆதார் எண், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் ஆகியவற்றை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம். ஆனால் மற்ற விவரங்களை கட்டாயம் நிரப்பியாக வேண்டும். ஏற்கனவே 2002 அல்லது 2005 ஆண்டுகளில் எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் திருத்தம் நடைபெற்றிருக்கிறது. உங்களது விவரங்கள் அந்த 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அந்த பட்டியலில் உள்ள விவரங்களை முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் என்ற பகுதியில் தேவையின்படி நிரப்புங்கள். 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் அல்லது உங்களின் உறவினர் பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்ள eRolls.tn.gov.in எலக்ட்ரோல் சர்ச் என்ற தேர்தல் ஆணையத்தின் பக்கத்தில் சென்று தேடி எடுக்க வேண்டும். முந்தைய 2002 அல்லது 2005 ஆண்டு சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லாவிட்டால் உங்களது தந்தை, தாய், தாத்தா, பாட்டி ஆகியோரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்தால் அவர்களின் விவரங்களை முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் என்ற பகுதியில் நிரப்பலாம். அதன் விவரங்களும் eRolls.tn.gov.in எலக்ட்ரோல் சர்ச் என்ற இணைய முகவரியில் சென்று தேடி எடுக்க வேண்டும். இப்படி அனைத்து விவரங்கள் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவத்தில் நீங்களோ அல்லது உங்களது குடும்பத்தில் 18 வயது நிரம்பிய உறுப்பினரோ கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் ரேகையிட்டு வாக்குச்சாவடி நிலைய அலுவலரான BLOவிடம் சமர்ப்பிக்க வேண்டும்.